மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நிகழ்ச்சியில பேச்சு நோய் சிகிச்சை நிபுணரான மருத்துவர் பார்கவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். பேச்சு நோய் அப்படின்னா என்ன? ஸோ பேச்சு நோய் அதான் ஸ்பீச் டிலேன்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் டிலேனா இப்போது பசங்க அது வயசு ஒரு 2 வயசில் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும், 4 வயசில் பசங்களோட பழக ஆரம்பிக்கணும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் காட்டாத பசங்களுக்கு ஸ்பீச் டிலேன்னு சொல்லுவாங்க. பேச்சு நோய் எந்த வயதினர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது? அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இப்போ தொலைபேசியிலேயே இருக்காங்க. தொலைபேசி பார்க்கக்கூடிய நார்மலான குழந்தைகளுக்கு கூட இந்த பேச்சு நோய் வரக்கூடிய சாத்தியம் இருக்கா? ஸோ ஒரு விஷயம், எது நார்மல் எது அப்நார்மலுன்ற கேள்விக்கே நான் ஃபஸ்ட்டு வருவேன். இந்த 2 வயசில் பேசணும், 4 வயசில் ஃப்ரெண்ட்ஸோடு பழகணும், 6 வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லான்னு இருக்கணும், 10 வயசில் அகேன் சோஷியலைசேஷன் இருக்கணும், அப்புறம் 18 வயசில் செட்டில் ஆகணும், 30 வயசில் ஃபேமிலி. ஸோ இதுதான் நார்மல்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. இதுக்கான அகேன் இந்த ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் அப்படின்னு இது நம்ப வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அல்டிமேட்லி நம்பிக்கை அப்படின்னும்போது இதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு சில பசங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸை அச்சீவ் பண்ணுவாங்க. இதில் நார்மலோ சுப்பீரியரோ எதுவும் இல்லை, இது டிப்பிக்கலான டெவலப்மெண்ட். ஒரு சில பசங்க கொஞ்சம் நியூரலாஜிக்கலி டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ வேறு மாதிரி டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு இந்த 2, 4, 6 இந்த டெவலப்மெண்ட் அச்சீவ் ஆகாது, பட் வேறு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தோன்னா நார்மல் அப்நார்மலுன்ற கான்செப்டே நம்ம சோஷியலி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் ஆஸ் அ சொசைட்டியாக. அண்ட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் திங், ஓகே ஸோ இந்த சைல்டுக்கு இப்போ 4 வயசு வரைக்கும் பேச்சு வரலைன்னா எப்படி பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணணும்? ஸோ ஆஸ் அ சொசைட்டியாக நான் என்ன பண்ணணும், ஆஸ் அ டீச்சராக நான் என்ன பண்ணணும், ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன பண்ணணும், ஆஸ் அ சைல்டு தெரபிஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும்? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எல்லா பசங்களும் நம்மளுக்கு நார்மலாக தெரியுவாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பேச்சு நோய் இருக்குது அப்படிங்கிறத பெற்றோர்கள் எப்படி கண்டறியலாம், எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அவங்க? ஸோ அகேன் டிப்பிக்கல் டெவலப்மெண்ட் படி இப்போ உங்களுக்கு 1 வயசில் நடக்கணும், அதுக்கப்புறம் நிறைய சவுண்ட் சொல்ல அந்த 1லேருந்து 2 வயசுக்குள்ளே நிறைய பாப்பா அந்த ஒளறதுன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா இது டிப்பிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ சைல்டோட ஃபோக்கஸில் இதெல்லாம் வரணும். வரலன்ற பட்சத்தில் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. பேரண்ட்ஸோட ஃபோக்கஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த குழந்தைய ஒரு மெஷின் மாதிரி பார்க்காம டைமுக்கு டைம் சாப்பாடு போட்டுடணும், டைமுக்கு டைம் தூங்க வச்சிடணும், இந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது தான் நான் மெயினாக பார்ப்பேன். ஸோ பேரண்ட்ஸாக அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த சைல்டுக்கு அவங்க பேரண்ட்ஸே வீட்டில் இன்னும் என்ன பண்ணலாம் என்னங்கிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் சைல்டு தெரப்பிக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் எல்லா பெற்றோர்கள் கையிலையுமே தொலைபேசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கையிலையுமே தொலைபேசி இருக்குது. பெற்றோர்களும் குழந்தைகளும் உரையாடக்கூடிய நேரமே ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால பேச்சு நோய் அப்படிங்கிறது உருவாகுதா, இல்லாட்டி பேச்சு நோய் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு பிறப்பில் இருந்தே உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? ஸோ பேச்சுங்கிறதே ஃபஸ்ட்டு நோய் கிடையாது, ஸ்பீச் டிலே. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வார்த்தை ஏன்னா நம்ம இது நோயாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய நோயாளியாக தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இது நோய் கிடையாது, ஸ்பீச் ஒரு ஸ்கில். ஸோ நான் இப்போ கார் ஓட்டுறோம், சமையல் பண்ணுறோம், அந்த மாதிரி பேசுகிறது ஒரு ஸ்கில். ஸோ எனக்கு பேசுகிற ஸ்கில் நல்லா வருது, இன்னொருத்தவங்களுக்கு சமைக்கிற ஸ்கில் நல்லா வரலாம், அவ்வளோதான். ஸோ இது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு ஸ்கில். இப்போ நான் கார் ஓட்ட போகிறேன் அப்படின்னா 8 நாள் வாங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 நாள் நான் டெடிக்கேட்டடாக நான் போகணும். நான் அந்த டைம் எனக்காக ஒதுக்கிக்கிட்டு இப்படின்னு மிச்சது எல்லாத்தையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இது வேணும்னு நான் சொல்லணும். ஸோ இதே தான் ஸ்பீச்சுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ சைல்டு ஸ்கில் அந்த பேச்சுன்ற ஸ்கில் டெவலப் ஆகணும்னா நான் இதை வேணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வேண்டான்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு மனுஷங்க இருந்தால் பேச்சு வரும்னா, ஸோ நான் இந்த இடத்துல ஐயோ டிவி இருக்கே, ஐயோ ஸ்க்ரீன் இருக்கேன்னு பயந்துக்கிட்டே இல்லாமல், சரி டிவி இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, இது என் கண்ட்ரோலில் இல்லை, அதை மீறி நான் மனுஷங்களை கான்ஷியஸாக தேடி போகணும், ஏன்னா அங்கே தான் எனக்கு பேச்சு வரும். ஸோ இது
பண்ணுறதுக்கான லேடிஸும் படிக்கிறாங்க, மென்னும் படிக்கிறாங்க. ஸோ என் சைல்டுக்கு எனக்கு இது வேணுன்ற சொல்லிட்டு போகிறதுக்கான ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ரொம்ப வந்து ஸ்க்ரீன் இருக்குன்னு அந்த பயத்தை மீறி ஓகே ஸ்க்ரீன் இருக்குது ஆனால் மனுஷங்களும் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னாலே இன்டென்ஷனலாக வந்து பசங்களுக்கு ஸ்பீச் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு பேச்சு நோய் இருக்கு, அதாவது பேச்சு தாமதம் இருக்கு, நீங்க சொல்றத பார்க்கும்போது பேச்சு தாமதம் இருக்கு, இன்னொரு குழந்தை ரொம்ப சரளமா பேசுது. ஸோ இந்த 2 குழந்தைகளுமே அந்த பெற்றோர்கள் கம்பேர் பண்ணி ஏன் குழந்தை மட்டும் ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ அந்த பேச்சு தாமதம் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு எந்த மாதிரியான உளவியல் ஆலோசனைகளை நீங்க கொடுப்பீங்க? ஸோ அதான் நீங்கள் கில்ட்டு கேட்குறீங்களா? ஆமாம், கில்ட்டு அப்படிங்கிறதையுமே தாண்டி இப்போ அந்த குழந்தை நல்லா பேசுது, என் குழந்தைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேச்சு தாமதமாகுது அப்படிங்கிறது அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. அந்த மன அழுத்தத்தை அவங்க எப்படி கையாளலாம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு திங், அவங்களோட நம்பிக்கையை மாற்றுறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க இது நார்மல், இந்த சைல்டு இந்த நார்மலில் வரலை அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுது, அந்த சைல்டுக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுது, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ இந்த நம்பிக்கையை நான் எடுத்துக்காமல் கொஞ்சம் இவங்க சொல்கிற இந்த நம்பிக்கையை எடுத்துக்கிறேன். ஒரு சில பசங்க டிப்பிக்கலி டெவலப் ஆவாங்க, ஒரு சில பசங்க வேறு மாதிரி டெவலப் ஆவாங்க. ஸோ திருப்பி பேரண்டிங்கும் ஒரு ஸ்கில்லு தான். ஸோ குழந்தை வளர்க்குறதும் ஒரு ஸ்கில்லு தான். ஸோ அந்த ஸ்கில்லு நான் இந்த டிப்பிக்கல் சைல்டுக்கு எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு இத்தனை பேர் இருந்திருக்காங்க. பட் இந்த டிஃப்ரெண்ட்டான குழந்தைக்கான பேரண்டிங் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கிறவங்க கிட்ட நான் போகணும். இதுக்கு நான் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் போகணும், ஸ்பீச் தெரப்பி எடுக்கணும், ஆக்குபேஷன் தெரப்பி எடுக்கணும். ஸோ இந்த ஃபோக்கஸில் போனாங்கன்னா அந்த சைல்டுக்கு பேரண்டிங் ஸ்டைல் என்னவோ அதுவும் அவங்களால பண்ண முடியும், இந்த சைல்டுக்கு என்ன ஸ்டைலோ இதுவும் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கம்பேரிசன் தப்பு கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ மீன் கம்பேரிசன் ஒரு மனுஷனோட ப்ராசஸ். நான் நினச்சனாலும் என்னால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பெட்டர் அப்ரோச் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த சைல்டோட ஸ்ட்ரென்த்து சேலஞ்ச். ஸோ அவங்களால என்னென்ன முடியும் என்னென்ன முடியாது, முடியறத வச்சு எப்படி முடியாததை கொண்டு வரணும். இது நீங்கள் எந்த சைல்டுக்கு வேணால் பண்ணலாம். நீங்கள் இந்த நார்மல்னு சொல்கிறீங்க, இவங்களுக்கும் இது இப்படியே பார்க்கலாம். இந்த சோ கால் ஸ்பெஷல் சில்ட்ரன்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் இதையே பண்ணலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சைல்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கனாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸில் தான் பண்ணுறீங்க. அண்ட் இந்த சைல்டோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த சேலஞ்ச் எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம், சேர்க்கலாம், இந்த சேலஞ்ச் வச்சு இந்த ஸ்ட்ரென்த், இதுதான் சொசைட்டி மேஜராக பண்ணணும். ஸோ கம்பேரிசன் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் எதுக்கு பண்ணுறோம்? ஸோ எனக்கு இந்த சைல்டும் வளரணும், இந்த சைல்டும் வளரணுன்ற குறிக்கோளில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இது பண்ணேன்னா இவங்க 18-19 வயசு ஆகும்போது 2 பேருமே வந்து அம்மா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவாக. ஸோ இதுக்கு தான் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் பேரண்டிங்லாம் போது இந்த நம்பிக்கையெல்லாம் தான் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம சொசைட்டியாக மாற்றணும். இப்போ பேச்சு நோய் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க என்ன மாதிரியான உளவியல் ரீதியான தாக்கங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க? பேச்சு தாமதம் ஏற்படுது, மற்ற குழந்தைங்க நல்லா பேசுறாங்கங்கிறப்போ அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கலா என்ன மாதிரி அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க? ஓகே, ஸோ நான் ஆல்மோஸ்ட் 2000 ஃபேமிலிஸ்க்கு மேலே பார்த்துருக்கேம்மா. ஸோ ஒன் திங் ஸ்ட்ராங்காக வெளியில் வர்றது, அண்ட் திருப்பி எனக்கும் பாப்பா இருக்காங்க, நான் டிப்பிக்கல் சைல்ட் இவங்கெல்லாமும் பார்க்குறேன். நம்ம ஆஸ் ஹியூமன்ஸாக நம்ம வந்து கொஞ்சம் உணர்ச்சி அப்படின்னாலே ஓடிடுறோம். உணர்ச்சினா தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ இப்போ எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாலே சந்தோஷம், துக்கம், இவ்வளோதான், கோபம், இவ்வளோதான் வருதே தவிர, பட் நம்ம உணர்ச்சி ஏன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி. ஸோ இப்போ நான் என் வீட்டிலேருந்து இங்கே வரணுன்னா எனக்கு அது வந்து கைட் பண்ணியிருக்கு ஜிபிஎஸ். அதே மாதிரி தான் என் எமோஷன்ஸும். ஸோ இந்த பசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உணர்ச்சியில் உட்கார்றது ஒரு நெசசிட்டியாக இருக்குது இப்போது. ஸோ இதுதான் சைக்கலாஜிக்கலி நான் வந்து மென்டல் ஹெல்த்தை மீறி இமோஷ்னல் ஹெல்த்
இந்த பசங்களுக்காக நம்ம கொண்டு வர்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. இப்போ பேச்சு தாமதம் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க எந்த மாதிரியான சிகிச்சைகளை கொடுக்குறீங்க? ஸோ அதான் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி. ஸோ ஸ்பீச் தெரப்பியில் திருப்பி ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் 2 விதமாக இருப்பாங்க ஃபிலாசபிக்கலி. ஒன்று அந்த சைல்டை திருப்பி ஸ்பீச் டிலே, இது ஒரு நோய், நான் வந்து இந்த நோயை ட்ரீட் பண்ணுறேன், ஸோ டாக்டர் பேஷண்ட் இந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்பீச் கோச்சிங் மாதிரி. ஸோ எப்படி நீங்கள் இப்போ ஜிம் போனீங்கன்னா ஜிம்மில் உங்களை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண வைப்பாங்க இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஸோ அதனால ஸ்பீச் இல்லை, ஸோ இந்த ஃபோக்கஸில் போகலாம். ஸோ டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மேஜராக இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. இதே தான் அவங்க இன்ஸ்டியூட்ஸில், இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இதே தான் இருக்கும். ஸோ ஸ்பீச் தெரப்பிங்கிறது ஸோ பேச்சை தூக்கி உள்ளே போட முடியாது, நடக்கிறத தூக்கி உள்ளே போட முடியாது, நிதானமாக உட்காரறது உள்ளே தூக்கி போட முடியாது. பாப்பாவோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு கரெக்டான என்விரான்மெண்ட் வச்சோன்னா டெவலப்மெண்ட் எங்கே போகுதுன்னு பார்க்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக பண்ணுவோம். இது ஸ்பீச் தெரப்பி டெக்னிக்ஸு, ஆக்குபேஷன் தெரப்பி டெக்னிக்ஸு, ஃபிசியோதெரப்பி டெக்னிக்ஸு, பிஹேவியர் தெரப்பி டெக்னிக்ஸ். ஸோ இந்த டெக்னிக் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேச்சு தாமதம் அப்படிங்கிறது பேச்சு தாமதம் சரியாக எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒரு குழந்தைக்கு பேச்சு தாமதம்னு கண்டறிஞ்சு அது மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் சரியாகிறதுக்கு திருப்பி நோயாளி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்க. ஸோ அதுதான். ஸோ இதை நான் நோய் அப்படின்னு பார்த்தேன்னா இது வந்து தப்பு, இதை நான் சரி பண்ணணும் அப்படின்ற ஃபோக்கஸ்லேருந்து போகும். அண்ட் இவ்வளோ நாளுன்றதெல்லாம் எனக்கு அங்கே தான் வரும். ஸோ அதை அந்த மாதிரி பார்க்காம வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது திருப்பி அதே தான். தெரப்பின்னு ஆரம்பிக்கிறாங்க, 8 செஷனில் என்ன ஆகுது, 10 செஷனில் என்ன ஆகுது. ஸோ 5 மாதத்தில் எனக்கு வந்து என் சைல்டோட ஸ்ட்ரென்த்தும் சேலஞ்சும் எனக்கு தெரிஞ்சிருச்சா, அந்த சைல்டுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் புரிஞ்சிருச்சா. இது புரிஞ்சதுனால அவங்க பார்க்லையோ ஸ்கூல்லையோ கிளாஸ்லையோ அவங்க பயத்துலேருந்து ஓடாமல் கொஞ்சம் பயமாகவே இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ இந்த ஃபோக்கஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ தெரப்பி போனீங்கன்னா டிஸ்சார்ஜ் எவ்வளோ நாளில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட யார் வராங்களோ நான் 5 மந்த்ஸ்னு சொல்லுவேன். பட் 5 மந்த்ஸ்லாம் அந்த சைல்டு நார்மல் ஆக்கிறது என் ஃபோக்கஸ் கிடையாது. அந்த சைல்டை பற்றி அந்த குழந்தைக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க இருக்கிற சொசைட்டிக்கும் புரிய வைக்கிறது. ஸோ திருப்பி பேரண்டிங் ஸ்டைல் ஒரு சைல்டுக்கும் தனித்துவம் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ ஆதார் கார்டு எப்படி நம்மளுக்கு இருக்கோ பேரண்டிங் ஸ்டைலுக்கும் அந்த ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ அது அந்த 5 மாதத்தில் நான் காமிச்சு கொடுத்துட்டேன்னா திருப்பி அந்த சைல்டு 18-19 வயசு ஆகும்போது ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரியான எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரியான ரிலேஷன், ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டர் ஆகும். இப்போ பேச்சு தாமதம் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு அது தடையா அமையுமா, இல்லாட்டி அவங்களுக்கான சிறப்பு பள்ளிகள் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொசைட்டியில் நிறைய இருக்குது இதெல்லாம் கொண்டு வர்றதுக்குன்னு. அவங்க படிக்கிற விதம் திருப்பி எல்லா சைல்டுக்குமே தனித்துவம் இருக்கும், ஊரோட ஒத்து வாழற தன்மை இருக்கும் எல்லா சைல்டுக்குமே. ஸோ பிறந்த எல்லா என்னையும் எல்லாருக்குமே தனித்துவமும் இருக்கும், ஊரோட ஒத்து வாழறதுக்குன்னு நம்ம கிட்ட ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. தனித்துவம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு மேடம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் என் பேர் ராபர்ட் சில்வன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்விகளை மருத்துவர்கிட்ட நீங்க கேளுங்க. கேக்குறேன் மேடம். என் பேர் ராபர்ட் சில்வன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொன்னீங்க இல்லையா மேடம், இது பேச்சு வராதவங்க வந்துட்டு இட்ஸ் நாட் எ டிசீஸ், ஸ்கில் குறைவு அப்படின்ட்டு. ஆமா, இந்த மாதிரி ஸ்கில் குறைவு இருக்கிற குழந்தைங்களுடைய பேரண்ட் நாங்க எந்த வகையில அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுதான் கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் தான் சார் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ நம்ம ஒன்று பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு பாதி பேர் நம்ம இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம்
ஏன்ற கேள்வியில் கொஞ்சம் உட்கார ஆரம்பிக்கணும் நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக. ஏன்னா திருப்பி நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவோட பேரண்டிங்கான டெஃபினிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ பேரண்டிங் அப்படின்னா பசங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும், அவங்களோட உடம்பு வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் பார்த்துக்கணும், இது மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ பேரண்டிங்கான டெஃபினிஷனே மாறி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம வந்து அவங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸ், ஸோ பாடிலி நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டர் பண்ணணும். மென்டல் நீட்ஸ், மனசளவில் அவங்க வந்து அந்த நீட்ஸ் கேட்டர் பண்ணணும். அப்புறம் எமோஷ்னல் நீட்ஸ், உணர்ச்சியாக அவங்க என்ன, ஸோ இது எல்லாம் நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னா இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த சைல்டு அவங்கள தெரப்பி அது போடுறது மீறி உங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை இன்னைக்கு பண்ணிங்கன்னா உங்கள் சைல்டு திருப்பி பெருசாகும்போது ஓகே ஃபேமிலி நான் இப்படி தான் பண்ணணுங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுவோம் மேடம். இப்போ பேச்சு தாமதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பேச்சு தாமதத்துக்கும் ஆட்டிசத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? யூஸ்வலி ஆட்டிசம் டயக்னோஸ் பண்ண பசங்க ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிலேடாக தான் இருக்கும். ஸோ கனெக்ஷன் இருக்குது. பட் அதுதான் ஸ்பீச் ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எனக்கு நிறைய இருக்குது, நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அவுட்கம்மாக தான் ஸ்பீச் இருக்குது. ஆட்டிசம் பசங்களுக்கு ஸ்பீச் அண்ட் மிச்ச கம்யூனிகேஷன். பட் ஆனால் கம்யூனிகேஷனுங்கிறது திருப்பி நம்ம வயிற்றில் இருக்கிறதுலேருந்தே நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் யூஸ்வலி ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அதிலெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. உலகத்தோட இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பெட்டராக புரியும். பட் ஸ்பீச் ஆஸ் அ ஸ்கில்லாக வரும்போது அவங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படி இந்த சேலஞ்சை வந்து இது பண்ணலாம் தான் பார்க்கணும் சொசைட்டியாக. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மக்கள். வணக்கம். மக்கள் வணக்கங்க. நீங்க யாரு? உங்க பேரு சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க. என் பேர் வந்து சசிகலாங்க. எங்க பையன் வந்து நல்லா பேசினான் குழந்தையில. மேடம் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங், வணக்கம். எங்க பையன் நல்லா பேசியிருந்தான். திடீர்னு சின்ன வயசுல பேசலன்னு சொல்லிட்டு தெரப்பிலாம் கொடுத்துருந்தோம். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறான், கொள்றான். இன்னும் ஒண்ணு திருப்பி கவனிக்கிறான், ஆனா பேச மாட்டான்னு தான் வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணு இல்லைங்க. என்ன வயசுமா அவனுக்கு? இப்ப 17 வயசு ஆகி போச்சு. ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்த்தோம். சொல்றதெல்லாம் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கூப்பிட்டா என்னன்னு திரும்பி பாக்குறான், எல்லாம் பண்றான். இன்னும் ஒண்ணு அவன் பேசின போது பேச மாட்டான், அப்பா அம்மா அப்படின்றான். வேற என்ன வருமா? என்ன பண்ண பிடிக்கும் அவருக்கு? அவங்களுக்கு பாட்டு பண்ண பிடிக்கும், டான்ஸ் அந்த மாரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிவில பாட்டு பாடுறது, கொள்றது அது மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணுமா யாராவது? சொல்லும் போது சொல்ல மாட்டான். அப்புறமேட்டு அவன் இது பண்ணும் போது பேசினும் போது இது பண்றான். அதனாலதான் சரி கேட்கலாம், நீங்க டிவில காமிச்சாங்க, சரி கேட்கலாம், லைன் வந்து சரி கேட்கலாம். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லைங்க, கார் ஓட்ட தெரியாதுங்க. நான் உங்களை சீட்டு டிரைவர் சீட்ல உட்கார வச்சு ஓட்டுங்கன்னா ஓட்டிடுவீங்களா? அது எப்படி ஓட்ட முடியாது. இதேதான் அவருக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் யாராவது கோச் பண்ணணும். இது இங்க இருக்கு, இது ஆக்சிலரேட்டர். நான் சொல்லி கொடுக்கும் போது ஒண்ணு அந்த வா போ அப்படின்னு ரெண்டு வார்த்தையா சொல்லும் போது புரிஞ்சுக்கிறான். அதை திருப்பி சொல்ல மாட்டான். அம்மா சொல்லுடானா சொல்ல மாட்டான். திடீர்னு நான் சொல்லாதப்ப அம்மா எடுத்துருவானா, அதை எடுத்துருவான பேர் சொல்றேன்னா அப்ப ஒரு இதுவா ஸ்பீச் வரணும்னா நம்பிக்கை ரொம்ப அவசியமா வரணும்மா. ஸோ நான் கார் ஓட்டணும்னா எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். அவங்க வந்து என் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்ற புரிதல் வரணும். நான் இது இன்னைக்கு பண்ணேன்னா நாளைக்கு என் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற அந்த உணரணும். ஸோ இதெல்லாம் ஒரு தெரப்பிஸ்ட் கொண்டு வர எப்படி வந்து நம்மளுக்கு கார் ஓட்டுறது பிடிக்க ஆரம்பிக்குதோ, எப்படி வந்து நம்மளுக்கு இது நல்லா இருக்கே, என்னால் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியுது, எனக்கு போனோன்னா நான் தனியாக. ஸோ இந்த ஒரு ஃபோக்கஸ், இந்த ஒரு நம்பிக்கையை மாற்றுறது தான் அந்த தெரப்பிஸ்டோட வேலையாக இருக்கும்.
ஸோ இது வந்து நீங்கள் டீச்சர் மாதிரி நான் வா சொன்னால் சொல்கிறேன். ஏன்னா 17 வயசு அவருக்கு. ஸோ அவர் வந்து நீங்களோ நானோ கஷ்டத்தில் உட்காந்ததை மீறி அவர் 17 வருஷம் கஷ்டன்ற விஷயத்தில் உட்காந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து கஷ்டம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஃபோக்கஸில் கொண்டு வந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கஷ்டம்தான், இது புரியுது, ஆனாலும் கொஞ்சம் இதை மீறி போகலாம், இந்த ஒரு ஸ்பேஸில் அவரை வந்து உட்கார வைக்கணும். யாராவது நல்ல தெரப்பிஸ்ட், சைல்ட் தெரப்பிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. அழைத்ததற்கு நன்றி அம்மா. மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்கள் பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்கள். பேர் முருகன். ஊர் பற்றி சொல்லுங்க ஐயா. ஊர் திருநெல்வேலி. மேடம் கிட்ட உங்கள் கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. பையனுக்கு ஆட்டிசம். ம், ஆட்டிசம் இருக்கு. அவனுக்கு வந்து வயசு 20 ஆகுது. அந்த அக்குபஞ்சர் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுத்தாச்சு. ம், கொடுத்த பிறகு இப்போ அந்த சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கான். 19 வயசு ஆச்சு, சொன்னதையே சொல்லுதான். ம், நல்லா பேசுறான், எல்லாம் செய்யறான். ம். வேற என்னமா செய்யலாம்? அதுதாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்னேன். ஸோ பசங்களை நம்ம இந்த ஸ்பீச் தெரப்பியில் எல்லாமுமே நோயாளி, நான் வந்து டாக்டர், நீ வந்து இந்த ஒரு ஃபோக்கஸில் எப்படி வந்து நம்ம உடம்பால் வர நோயை பார்க்குறோமோ அதே மாதிரி மனசால வர நோயையும் அதே மாதிரி பார்த்தோன்னா இது நம்மளுக்கு திருப்பி திருப்பி டெட் எண்டில் தான் போய் முடியும். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அவங்க இப்போ தெரப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் எனக்கு எங்கே க்யூரியாசிட்டி வருது அப்படின்னா, இது நார்மல், நான் நார்மல் கொண்டு வரேன், இந்த ஃபோக்கஸ்லேயே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் அது. ஏன்னா இப்போது நான் வந்து ஸோ லெட்ஸ் சே மேக்புக் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. இந்த மேக்புக் வந்து விண்டோஸாக மாறணும் அப்படின்னா இது பாசிபிள் இல்லையா? மேக்புக் எப்பயுமே மேக்புக்காக தான் இருக்க போகுது, விண்டோஸ் எப்பயுமே விண்டோஸாக தான் இருக்க போகுது. ஸோ இதை எப்படி பெட்டராக இன்டிகிரேட் பண்ணணுன்றது தான் சென்டர்லேயும் பார்க்கணும், தெரப்பிஸ்ட்டும் பார்க்கணும், பேரண்ட்ஸுக்கும் இந்த ஃபோக்கஸ் தான் கொண்டு வரணும். ஸோ இது பண்ணுறதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கான திருப்பி கம்யூனிட்டி எங்கே இருக்கோ அதை வந்து நான் கொஞ்சம் நீங்கள் தேடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யார் வந்து உங்கள் சைல்டை அவங்க வேற நான் வேறேன்னு பார்க்காம திருப்பி அவங்கள ஒரு பார்ட்டாக பார்க்குறவங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் கூட அவர் எவ்வளோ ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரால் வந்து ஓரளவு இன்டர்டிபெண்ட்டாக வந்து வாழறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. உங்கள் பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் பெரிய நாயகி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சிப்பா. உங்கள் கேள்விகளை கேளுங்க. பேசுறேன். 10 வயசு குழந்தையா இருக்கிறான். குழந்தை 10 வயசு. அவனுக்கு வந்து நல்லா படிக்கிறான், எல்லாம் ஆக்டிவா இருக்கிறான். ஆனா வந்து நைட்டுக்கு தூங்க மாட்டேன்றான். தூங்க மாட்டேன்றான். அது எவ்வளவு நாளா? ஆனா காலையில விடியகாலம் 6 மணி டு 7 மணிக்கு நல்ல தூக்கம் வருது, தூங்குறேன்றான். கிளம்புறது கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறான். மத்த சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் பண்ணிடுவான். இதை எடுத்து அங்க வைக்கிறான், அந்த பொருள் எடுத்து இங்க வைக்கிறது, பாப்பா கிட்ட கொஞ்சம் கிளாடித்தனம் பண்றதெல்லாம் இருக்கு. அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் முறைஞ்சிடுறான். முறைச்சுக்கிட்டு தள்ளியே நிப்பான், கிட்ட போய் ஒரு அரவணைப்பா நிக்கிறது இல்ல. அதான் நான் பாட்டி, அவங்க பாட்டி பேசுறேன். இந்த மாதிரி இது நான் 2 ஃபோக்கஸ்லேருந்து சொல்லுவேன்மா. ஸோ ஒன்று வந்து ஓகே குழந்தைய எங்கெங்கே மாற்றலாம், இந்த ஃபோக்கஸ்லேருந்து ஒன்று பார்க்கறது. இன்னொன்று வந்து குழந்தை நம்ம கண்ணாடினா இங்கே நம்ம எங்கெங்கே மாறணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து கையாழ்ந்தோன்னா என்ன ஆகுதுங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ 10 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதை வந்து கொஞ்சம் அந்த ஸ்கூலில் பண்ண வைக்கிறது. ஸோ டீச்சர்ஸ் கிட்ட ஸோ அவருக்கு வந்து பாஸ்கெட் பால் விளையாட பிடிக்கும், இல்லை வந்து பசங்களோட ஃப்ரெண்ட். ஸோ ஏதாவது அவர் வந்து காலையில் எழுந்தார்னா இது பண்ணால் எனக்கு
எனக்கு பண்ண பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு உங்களோட இந்த காசு போடுற அந்த டப்பா இருக்கும்ல, ஸோ அதில் காசு போடும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த நாளில் ஒரு 2-3 எக்ஸைட்மெண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம கான்ஷியஸாக அவருக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா நான் வந்து உன் கூட பைக்கில் சும்மா ரைடு வருவேன், இந்த மாதிரி ஏதாவது. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் நீங்கள் கொடுக்க கொடுக்க ஸ்கூல் போகிறது பிடிக்க ஆரம்பிக்குதான்றது பார்க்கலாம். ஒரு விஷயம் பேசிக்லி அவர் கனெக்ஷன் கேட்குறாரு. அவர் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டாருன்னா, ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறீங்க, அவர் மேலே அட்டென்ட் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் நீங்கள் நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறியோ போகலன்னு சொல்கிறியோ, எனக்கு உன் கூட கனெக்ட் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுறேன்னு காட்ட ஆரம்பிச்சிங்கனாலே ஸ்கூல் போகிறது எனக்கு தெரிஞ்சு ரெகுலரைஸ் ஆயிரும். செகண்ட் திங், திருப்பி குழந்தைய நம்ம கண்ணாடி அப்படின்ற ஃபோக்கஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல கான்ஷியஸாக எங்கே கனெக்ஷனில் ஒர்க் பண்ணோம். ஸோ நான் வந்து ரொம்ப மெஷின் மாதிரியே ஓடிக்கிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வெக்கேஷன் வேணும் என் ஃபேமிலி கூடனா அதை நான் வந்து ஓன் பண்ணி சரி நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோக்கஸ்லேருந்து இது ரெண்டும் சேரும்போது தம்பி வந்து மெச்சூர் ஆகுறாங்களான்றது தான் நான் பார்ப்பேன். அழைத்ததற்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்க. பொக்கோடி, திருவள்ளூர் மாவட்டம். உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. இந்த மாதிரி பேரன் தான், 4 வயசு ஆகுது. நல்லா துருன்னு இருக்கிறான். ஆனா பேச்சு கொஞ்ச நாள் வராது. இப்ப அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சொல்றான். பள்ளிக்கூடம் போறான். ஆனா அந்த கவனம் வந்து அவனுக்கு அதுல இதுல ஒரு நாட்டம் இருக்க மாட்டேங்குது. என்னம்மா? படிப்புல ஒரு நாட்டம் இருக்க மாட்டேங்குது. படிக்கிறான், எழுதி சொன்னா அழுகுறான். அவன் ஆனா ஸ்கூல் எல்லாம் போறான். என்ன பண்றாருன்னு சொல்லுங்களேன். ஸோ இது நான் காமனா குழந்தை வந்து பேசாத இருந்தா இப்ப ஆனா அம்மா அப்பா ஸ்கூல் எல்லாம் கூட போறான். அம்மா அப்பா எல்லாம் சொல்றான். சொன்னா கூட அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பேச்சு வரல. அதான் அதுக்கு என்ன நம்ம தாய் தகப்பன்னா செய்யறது, அவங்க பேரன் அவரு என்ன செய்யறதுன்னு ஒரு கேட்கலாம். குழந்தை ஒண்ணு கொஞ்சம் பேச்சு வந்துன்னு இருக்குது. ஆனா வந்து இப்பதான் 4 வயசுல தான் வந்து இருக்குது. இருந்தாலும் ஒன்னும் அது கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன சொல்றதுன்னு நினைக்கிறேன் நான். விளையாடுவீங்களா அவர் கூட? அவனும் விளையாடுவான், திருன்னு ஓடுவான். ஆனா கூட அவன் பாட்டுக்கு தான் இருப்பான். அவன் வந்து ஒரு பொருளை பார்த்தான்னா அது என்ன பண்றது, அது என்ன செய்யறது, அந்த நோக்கம்லாம் கூட இருக்குதுங்க மேடம். அந்த ஒரு பொருள் விளையாடுறான். அந்த விளையாட சொல்ல அவன் கூட யாரும் விளையாடக்கூடாது, அவனே விளையாடுவான், சிவன் சொல்லுவான், எல்லாம் சொல்றான். ஒரு நாட்டம் அதான் எடுத்து பேசல, அவ்வளவுதான். அதுக்குதான் ஒரு நம்பர்னா டிவி போன்லாம் எவ்வளவு நேரம்? டிவி போன் தான் நிறைய பாப்பாங்க. அதுல இருக்கிறது எல்லாம் கூட அது பார்த்துட்டு அதை சொல்லுவான். அதை தானா சொல்லல, அது பார்த்துட்டு தான் சொல்லுவான். அப்புறமா இப்ப கொஞ்சம் மெச்சூரிட்டியா தான் இருக்கிறான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆனா அது பேச்சு வரல. அதனாலதான் கொஞ்சம் கேட்கலாம். சரி, அவர் மெச்சூரிட்டியா இருக்கணும்னா நம்ம பெரியவங்களா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டா, நம்ம ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கணும். ஸோ குழந்தையா இருக்கணும்னு நான் சொல்லலை, பட் அந்த சைல்ட் லைக்கா இருக்கிறது ரொம்ப அவசியம் அந்த ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில். ஸோ ஸ்க்ரீன் ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, அங்கே வந்து அவங்களால வந்து கனெக்ஷன் திருப்பி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. பாசிவாகவே இருந்தாலும், ஒரு சைடு மட்டுமே இருந்ததுனாலும் அவங்களால வந்து அங்கே வந்து உணர முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது எல்லாம் நம்ம மனுஷங்களாக அவங்களுக்கு கான்ஷியஸாக கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து திருப்பி நம்மளுக்கு நேச்சுரலாக வரல. திருப்பி அதே தான் நான் சொல்கிறேன். எப்படி வந்து நான் கார் ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஸ்கில்லு, பியூட்டிஷியன் ஒரு ஸ்கில்லு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்கில்லு, அதே மாதிரி பேரண்டிங்கும் ஒரு ஸ்கில்லு தான். ஸோ குழந்தை வளர்க்குறதும் ஒரு ஸ்கில்லு தான். நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்னு எனக்கு இப்போ பாப்பா இருக்காங்க. நான் இந்த ஸ்கில்லை டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு புக்கு படிக்கிறேன், அதுக்கு பார்க் போனேன்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற ஆர்வத்தில் பார்க்குறேன். ஸோ இது எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இதில் எஃபர்ட் போடணும். அண்ட் திருப்பி ஸ்பீச் வரலை அப்படின்றதுல நான் நிறைய ரைம்ஸ் பாடுறேன். ஸோ அவனுக்கு ஸ்க்ரீனில் ரைம்ஸ் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா
அது மீறி நான் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக ஸ்க்ரீனே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நான் இங்கே வந்து ப்ளேஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக பண்ணேன்னா அவனே ஆஃப் பண்ணிட்டு வர அளவுக்கு நான் வந்து அந்த ரைம்ஸ் கூட கனெக்டடாக பண்ணுறேன். இது பண்ணும்போது அவன் என் வாயை பார்க்குறானா, இது பண்ணும்போது அவன்கிட்டேருந்து வேர்ட்ஸ் வருதா, இதை வந்து நான் ஒரு 3 நாள் பண்ணுறேன், 4 நாள் பண்ணுறேன். இது நான் வந்து என்னோட சமைக்கிறது பண்ணுறதை மீறி இந்த வேலையும் நான் எடுத்து பண்ணுறேன். இந்த ஃபோக்கஸ்லலாம் நீங்கள் பண்ணும்போது அவருக்கு ஸ்பீச்சில் ஒரு ஆர்வம் வருதாங்கிறது தான் நான் பார்ப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், அகேன் தெரப்பி முடிஞ்சிச்சுன்னா உங்கள் இதில் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போங்க. அதை மீறி திருப்பி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை ஒரு பசங்க விளையாடுற இடத்துக்கு ஒரு 2 பெரிய பசங்க இவரை வந்து வேறேன்னு பார்க்காம கொஞ்சம் அவரை வந்து தன்னை கூட சேர்த்துக்கிற மாதிரி பார்க்குறவங்க கூட கொஞ்சம் ஜாஸ்தி விடுங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஒரு இது ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. ஸோ 8 நாள் நான் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன், 8 நாள் கழித்து எனக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வருதான்னு பார்க்குறேன், அவங்க பண்ணுறத நான் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சைல்ட் லைக்காக நீங்கள் இருக்க தான் குழந்தைக்கு வந்து எப்படி குழந்தையா இருக்கணுங்கிறது தெரியும். அண்ட் சைல்ட் லைக்காக இருக்கிறது தப்பு கிடையாது. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கங்க. உங்க ஊர், உங்க பேர் சொல்லுங்க. திருச்சி பெரிய நாயகி. உங்களோட கேள்விகளை கேளுங்க. வணக்கம். 10 வயசு பையன், குழந்தை 10 வயசு இருக்கான். அவன் வந்து 5th படிக்கிறான். 5வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா நல்ல மார்க், வணக்கம்மா, நல்ல மார்க் எல்லாம் எடுக்கிறான். ஆனா வந்து குறும்புத்தனம், அங்கங்க ஒரு இதுகளை எடுக்கிறது வைக்கிறது, கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். அவன் வந்து அவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறது, அவங்களோட இப்படி உட்காந்து அவங்க படின்னு சொல்லிட்டாவே ஓடிடுறான்னு வைங்களேன், டேபிள்ல போய் உட்காந்துடுறான். ஆனா படிக்கிறது இல்ல. அங்க அங்க அந்த புக்கு இதுகளை எடுத்து சொல்லணும் பண்றான். அது என்னமா செய்யறது இந்த குழந்தைக்கு? ஸோ அதுதான் நம்ம குறும்புத்தனம்னாலே அதை தப்பு, அது பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, திருப்பி நான் எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வி நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபோனை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னனாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபோன் தான் ஞாபகம் வரும். இதே நான் வந்து உங்ககிட்ட ஸ்லைடை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னா ஸ்லைடு தான் ஞாபகம் வரும். ஸோ குறும்பு பண்ணாதன்னு சொன்னால் இதுதான் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ திருப்பி இது தப்பு, இது பண்ணக்கூடாதுன்றதோட திருப்பி நம்மளோட கல்ச்சரில் சொல்லி கொடுத்துருக்கிறது கிருஷ்ணர் குறும்பாக தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து அர்ஜுனருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் வளர்ந்தார். ஸோ இந்த ஒரு நம்பிக்கைலாம் நம்ம தான் as a ஃபேமிலியாக கல்டிவேட் பண்ணணும். அண்ட் இது முன்னாடி இப்போ குழந்தை வளர்க்குறதுக்குன்னு புக்ஸோ இல்லை நம்மளுக்கு வந்து பேரண்டிங் சொல்லி கொடுக்கறது இதுக்கெல்லாம் வந்து ஆள் கம்மியாக இருந்தது. ப்ளஸ் இதில் நிறைய ஸ்டிக்மா இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஓகே, எனக்கு என் குழந்தைய பற்றி மேபி ஃபுல்லாக தெரியல, இது தெரிஞ்சுக்க எனக்கு யாராவது கரெக்டான ஆள் வேணும், இந்த ஃபோக்கஸில் நான் இறங்குறேன். இது பண்ணாலே நம்மளால் வந்து இந்த குறும்புத்தனத்தை தள்ளி வைக்க வேண்டாம், இதை எப்படி சேனலைஸ் பண்ணணுங்கிறது நம்மளால் பெட்டராக கற்றுக்க முடியும். இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டோன்னா அவர் திருப்பி பெருசாகும்போது இது என்ன பண்ணணும்னு கற்றுப்பார். அண்ட் இந்த கனெக்ஷன், இந்த பாசம் தான் மேபி மிஸ்ஸிங்காக இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. அண்ட் இதனால தான் அவர் வந்து நான் வேறு தானே, ஸோ நான் விலகியே இருக்கேன்ற ஃபோக்கஸில் போகிறாரு. ஸோ கொஞ்சம் அவர் வேறேன்னு பார்க்காம நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கும் குறும்புத்தனம் பண்ண பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அதை வந்து தப்புன்னு நம்மள நம்ப வச்சாங்க. இதை நான் கொஞ்சம் இப்போ மாற்றி இந்த நம்பிக்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகுதுங்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இப்போ நிறைய பெற்றோர்கள் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட குழந்தைகள் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்றாங்க, பேச தாமதமாகுது, இப்படி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா குழந்தைங்கள அவங்களாவே ஏத்துக்கிறதுக்கு ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை வழங்குவீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டா?
ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்டாக திருப்பி அந்த குழந்தைய எப்படி அவங்களுக்கு கோச் பண்ணணும் இந்த ஃபோக்கஸில் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் இந்த பாயிண்டில் நான் ஹோலிஸ்டிக் தெரப்பிஸ்ட்டுன்னு தான் நான் என்னை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஸோ ஸ்பீச் வரணும் அப்படின்னா நிறைய விஷயம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீச் ஆஸ் அன் அவுட்கமாக வரும். இந்த நிறைய விஷயத்தில் அங்கே இங்கே சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்பீச்சில் தான் வந்து தெரியும். ஸோ ஸ்பீச் ஒரு அவுட்கம் ஃபெனாமினன், அது கூட நான் இப்போ அட்டாச் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படின்னும்போது இந்த நிறைய விஷயத்தில் தான் ஒரு தெரப்பிஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி வந்திருக்கு. ஸோ இது பண்ண ஸ்பீச் என்ன ஆகுது, இந்த 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 விஷயத்துலலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சைல்டோட ஸ்பீச் 8 செஷனில் என்ன ஆகுது, இந்த ஃபோக்கஸில் தான் நான் வந்து பேரண்ட்ஸுக்கு மேஜராக சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், சம்வேர் கொஞ்சம் நம்ம திருப்பி நம்ம இந்த படத்துலலாம் வரும் இல்லையா, ஒரு கோடு போட்டு அதை அழிக்காமல் சின்னது பண்ணாமல் அழிக்காமல் தொடாமல் சின்னது பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு கோடு பக்கத்தில் வரையும். ஸோ கொஞ்சம் நம்ம இந்த ஃபோக்கஸ் கொண்டு வரணும். நம்ம ஸ்பீச் டிலே இருக்கிற பசங்களுக்கும் சரி, ஓகே இந்த கோடு இருக்குது, இது பிரச்சனை தான், இதுக்கு நான் தெரப்பி போகிறேன், இதை மீறி என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணணும், என் ஃபேமிலி என்ன புரிஞ்சுக்கிறாங்களா, என் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறாங்களா, எனக்கு என் உணர்ச்சி புரியுதா. ஸோ இந்த ஃபோக்கஸ் இந்த பெரிய கோட்டில் நான் வேலை பண்ண இந்த சைல்டுக்கு என்ன ஆகுதுங்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் மற்றும் ஊர் விவரத்தை சொல்லுங்க. மேடம், நான் கும்மிடிப்பூட்டில இருந்து பேசுறேன் மேடம். என்னோட பேர் பிரகாஷுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், தம்பி வயசு 12 மேடம். ஆர்டிசம் மேடம். பேசுறது பேசியே வரல மேடம். நானும் தெரப்பி நிறைய கொடுத்து பார்த்துட்டேன், இன்னும் இது வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க மேடம். சில பேர் மெல்ல கூட மாட்டேங்கிறான் மேடம். 12 வயசு ஆச்சுன்னா சாப்பாடு சாப்பிடணும் ஊட்டுறது கூட தான் கொடுக்க வேண்டியது, மெல்ல கூட மாட்டேங்கிறாங்க மேடம். முன்னாடி எல்லாம் பால் குடிக்கிறதெல்லாம் 4 வயசு வரைக்கும் சிப் பண்ணி தான் குடிச்சிட்டு அண்ணாந்து தான் தமிழ்ல கொடுத்தோன்னா அண்ணாந்து குடிப்பாங்க மேடம். கபி குடிக்க மாட்டேங்கிறான். ஊதுறதெல்லாம் தெரியாதுங்க மேடம். பலன் ஊதுறது, விசில் ஊதுறதெல்லாம் கூட அவனுக்கு தெரியுது இல்லைங்க மேடம். ஃபர்ஸ்ட் மெல்ல மாட்டேங்கிறான். மெயின் ப்ராப்ளமே அதாங்க மேடம். ஏசி ஏதாவது யூஸ் பண்ணாங்களா தெரப்பில, ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்? நிறைய கொடுத்தாங்க மேடம். வைப்ரேட் மிஷின்லாம் வாங்கி இல்ல அந்த இதுல ஸ்கிரீன்ல அவரை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது, வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? குழந்தையில பண்ணாங்க மேடம். ஆனா வந்து சரியா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க மேடம். அவங்க கதை தட்டி வச்சுக்கிறாங்க. ஒண்ணு என்ன பண்றாங்க, 4 வருஷம் போனாங்க மேடம் தெரப்பிக்கு. ஆக்குபேஷன் தெரப்பி பிளஸ் இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுங்க மேடம். ஒன்றும் தெரியலைங்க மேடம். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்புறம் நானே விட்டுட்டேன் மேடம். எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. மாசம் 5,000 வாங்குறாங்க. நம்ம ஒன்னு சிங்கிள் இன்கம்னால ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க மேடம். கரெக்ட். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க மேடம். இப்ப யார் இருக்காங்க அவர் கூட? இப்ப வந்து ஒய்ஃபு இப்பதான் ஜாபு கிடைச்சிருக்கு மேடம். ஆக்சுவலா சொந்த ஊர்கள் கரூருங்க மேடம். கும்மிடிப்பூட்டியில வந்து வேலை விஷயமா வந்திருக்கோம் இங்க. இப்ப நான் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேங்க மேடம் பையனை. பாட்டி தாத்தா யாராவது இருக்காங்களா ஊரு? அவங்க இல்லைங்க மேடம், அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாத்துக்கிறதுக்கு இப்ப நான் பாக்கணும், இல்லைன்னா வீட்டுல பாக்கணுங்க மேடம். இதனால ஒய்ஃப் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஒய்ஃபு வேலை கிடைச்சதுக்கு நான் பாத்துட்டு இருக்கேங்க மேடம். ஒரு 10-15 நாள் ஊர்ல ஒரு இருக்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த பந்தம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பேசிக்லி எனக்கு வாழறதுக்கான ஹோப்பே இல்லைன்னா எனக்கு எந்த ஸ்கில்லுமே டெவலப் ஆகணுன்ற குறிக்கோள் வராதுமா. ஸோ அவர் கொஞ்சம் அந்த ஒரு திருப்பி அதே தான் டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் அவருக்கு இருக்கணும். என் மேலே இவங்க பாசம் நீங்கள் காட்டுறீங்க, அந்த ஃபோக்கஸில் நான் சொல்லலை. பட் நீங்களுமே திருப்பி வேலைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பேண்ட்வித் இருக்குன்றது தான் இது பண்ணுறேன். ஸோ இருக்கிற மக்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது அவர் மேலே பாசம் காட்டுறவங்க இருக்காங்க கொஞ்சம். அண்ட் பாசங்கிறது எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. அந்த ஒரு ரெஸ்பெக்டில் ஒரு சில வேலை பண்ணுறாரு அப்படின்னா பண்ணட்டும். நீங்கள் போய் அதுதான் உங்களால் கொஞ்சம் ஒரு 15 days கூட இருக்க முடியும். பேசிக்லி அவர் சுற்றி ஒரு 2 மாதம் பாசம் எப்படி காட்டணும்னு தெரிஞ்ச மக்கள் ட்ராவல் பண்ணாங்கன்னா
ஐ ஃபீல் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும்மா. ஸோ ஆஸ் அன் அவுட்கம்மாக எனக்கு எங்கே திருப்பி ஸ்பீச், ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ அவருக்கு 10 வயசுன்றீங்க. ஸோ இப்போ அதுதான் சொல்கிறேன். ஸோ முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்பீச் டிலேனா அது நோய். ஸோ நான் வந்து இந்த நோயை வந்து விளக்கணும். ஸோ ஸ்பீச் டிலேவையே நான் வந்து எடுக்கணும். இந்த ஃபோக்கஸில் தான் எல்லாமே போயிருக்கு. இப்படி போகாமல் கொஞ்சம் திருப்பி இது நோய் இல்லை, இந்த சைல்டோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி, இந்த சைல்டை எப்படி இன்னொரு சைல்டு கூட கனெக்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ஃபோக்கஸில் தான் மெயினாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது யார் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் நீங்கள் நான் அதான் பேரண்ட்ஸ் கிட்ட, இது நீங்கள் ஹண்ட் பண்ணணுன்னாலும் கரெக்டான ஜனங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 months உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியணும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்க. என் பேர் ஜோதிலட்சுமி, வேலூர் பக்கம் கிராமம். உங்க கேள்விகளை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா. அம்மா உங்க கேள்விகளை கேளுங்க. என் பேரனுக்கு வந்து 10 வயசு ஆகுது மேடம். அதாவது ஸ்கூல் போறான், ஓரளவு படிக்கிறான். நான் படிப்புலாம் கம்மியா தான் படிக்கிறான். அதை பத்தி நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, என் படிப்புலாம் எல்லா பிள்ளைக்கும் வராதுப்பா, ஒரு சில பிள்ளைக்கு தான் வரும், இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனா சொந்த பந்தம் போனா வாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான். நான் போயிட்டேன்னா அம்மா கிட்ட கூப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் யாராவது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா காய் ஒன்னோட அப்படின்னாக்கா அப்படியே அழுகுறான் மேடம். அதே அவளை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அப்படியே அழுதுறான். எனக்கே தாங்க முடியாது, அது அழுகுறேன். நமக்கும் கஷ்டமா இருக்கு. சரி அதை சரி சும்மா தானே சொல்றாங்கடா, சும்மா இருடா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் மேடம். என்னோட பேச மாட்டாங்களாம், அம்மாச்சி என்னோட பேச மாட்டாங்களாம், மாமா என்னோட பேச மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அழுகுற. அவன் வந்து தைரியம் இல்லை அவன்கிட்டாதான். மத்த அறிவுலாம் ஒரு நேரம் அறிவா பேசுவான், ஒரு நேரம் தங்கச்சி இருக்கு பாப்பா நல்லா பாத்துக்கிடுவான். அவங்க அம்மாவை ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏய் நீ வீட்டு விட்டு போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றான். அந்த ஒரு புரிதல் கம்மியா இருக்கு மேடம். அதே எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். உங்களால கூட போய் இருக்க முடியுமா? இதனால இருக்க மேடம். நான் மாடு கண்டா வச்சுக்கிட்டு கிராமத்துல இருக்கேன் மேடம். இருந்தாலும் என் பொண்ணு பாத்துக்கிறா. ஸ்கூல் போற அன்னைக்குமே ஸ்கூல் போனாலமா நாளைக்கு சனிக்கிழமை நான் போக மாட்டேன் அப்படின்னா போக மாட்டான். ஆஃப்டே தானே நான் எதுக்கு போனேன் போகமா ஹோம்ஒர்க்கு செய்ய மாட்டேங்கிறான். 10 வயசு ஆச்சு. ஆனா என் பொண்ணெல்லாம் 10 வயசுல ரொம்ப இதா இருந்தா. நாங்களாம் அந்த காலத்துல எப்படியோ வளர்த்தோம். இன்னைக்கு பிள்ளைகளை ஒரு நல்லாதான் வளர்க்குறாங்க, ஒரு மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு மேடம். அதுதான்மா கொஞ்சம் எங்க வந்து நம்மளுக்கு அகைன் மனுஷங்களா எனக்கு எங்க வந்து ஓரளவு அந்த தண்டனை எங்க கொடுப்போம்னா, குற்ற உணர்ச்சி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து தண்டனை. ஸோ ஃபஸ்ட்டு திங் அந்த குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லைங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் ஏன் எப்படி பிறக்கிறேன்றது என் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதே தான் வந்து ஸோ இந்த இடத்துல அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அது நல்ல விஷயம். ஏன்னா அதனால தான் நீங்கள் வந்து பாட்டி வந்து பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து ஒரு தண்டனை ஃபோக்கஸில் கொண்டு போகாமல் திருப்பி கான்ஷியஸாக அது ஒரு கனெக்ஷன் ஃபோக்கஸில். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாட்டி வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் போய் பெட்டில் போய் ஜம்ப் பண்ணலாம். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். இதில் குழந்த பேசணும் கனெக்ட் பண்ணணுன்னா சிம்பிளான ட்ரிக்கு பெரியவங்களாக இருக்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம எவ்வளோ வந்து ஸோ திருப்பி இப்போ என் பாப்பா கிட்ட அதுதான் நான் என் பசங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்வேன்னா, நான் பார்கவி, எனக்கு இங்கேயும் என்னோட சின்ன வயசு பார்கவின்றவங்க இங்கே இருக்காங்க, நீங்கள்லாம் வந்து வெளியில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தண்ணியில் விளையாட பிடிக்கும் அப்படின்னா, நான் கொஞ்சம் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இது வீடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி கூட எவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்களோ அவரே வந்து அங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவார். இது திருப்பி இப்போது பேரண்ட்ஸால் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, காசு சம்பாதிச்சே ஆகணும், பசங்களோட இது நம்ம இருக்கிறதோட பெட்டர் செஞ்சே ஆகணுன்ற அந்த ஒரு இதில்
போய் இருக்காங்கன்னும் போது இந்த இடத்துல நீங்களே வந்து உங்களோட நோக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, சரி ஓகே நீங்கள் இது பண்ணுறீங்களா, நீங்கள் குழந்தையோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறீங்களா, நான் ப்ரெசண்ட்டில் உங்கள் குழந்தைக்கு இருக்கேன், இந்த ஃபோக்கஸ் நம்ம கான்ஷியஸாக யார் யார் பெரியவங்களாக பண்ண ஆரம்பிக்கிறோமோ இதுதான் நம்ம உங்கள் பசங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டு. அண்ட் முடிஞ்ச அளவு அவங்கள ப்ளேம் பண்ணாமல், ஏன்னா திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம பாட்டி தாத்தாவாக நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் குழந்தை வளர்க்குறதுக்கான டெஃபினேஷன் அப்போ ரொம்ப வேறையாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப வேறையாக இருக்குது, இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ அவங்க அதை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஸோ அந்த இடத்துல நான் எப்படி சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் இது உங்களால் போக முடியலையா, திருப்பி உங்கள் பையன்கிட்டயோ மருமகிட்டயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஃபேமிலியாக இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட்டிகிட்டு போ, அவங்க ஏதாவது பரவாயில்ல கொஞ்சம் கனெக்ட் பண்ண வை, பார்க்குக்கு கூட்டிகிட்டு போ, ஸோ பார்க் ஸ்டில் பப்ளிக் பிளேஸ், டெய்லி ஒரே ஃப்ரெண்டை பார்க்கவே, இந்த மாதிரி சஜஷன்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா, அது தவிர தெரப்பி போகிறாங்க, தெரப்பிலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பெஸ்ட்டு. பட் இதை நீங்கள் நோயாக பார்க்க உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். ஸோ கான்ஷியஸாக நீங்கள் இதை நோயாக இல்லாமல் நான் கொஞ்சம் இதை வேறு மாதிரி பார்த்தேன்னா என்ன ஆகுதுங்கிறது தான் நான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில இருந்து ராதா பேசுறோம் மேம். உங்களோட கேள்விகளை கேளுங்க. மேம், இந்த குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல்ல மாத்தும் போது பழைய பிள்ளைங்க எல்கேஜில இருந்து படிக்கிற குழந்தைங்க வித்தியாசப்படுத்துறாங்க மேம். இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் மேம் ப்ளீஸ்? ஸோ இப்போ பாப்பாக்கு ஸ்பீச் டிலே இருக்கா இல்லை டிபிக்கல் சைல்டா? வந்து அந்த 6th இப்போ வந்து எல்கேஜில இருந்து படிக்கிற பசங்க அங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு நாங்க 6th கொண்டு போய் அங்க சேர்க்கணும் வைங்க, அங்க வந்து அந்த குழந்தைங்க வித்தியாசப்படுத்துறாங்க. இவங்கள வந்து சரியா இது தப்பு எதையோ தப்பு பண்ற மாதிரியும் இவங்க வந்து சரியா படிக்காத மாதிரியும் அவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமமா நடத்த மாட்டேங்கிறாங்க மேம். மிஸ்கிட்ட சொன்னாலும் அதை சரியா பேச எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில இந்த குழந்தை வந்து அழுகிறா மேம் வீட்டுக்கு வந்துட்டு. கொஞ்சம் அதுதான்மா, இது சொசைட்டி சமுதாயமாக நம்ம கொஞ்சம் மாறணும். திருப்பி அதே தான், எனக்கு ஒரு சில பிலீஃப் எல்லாருமே, ஒரு சில நம்பிக்கை எல்லாருமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று இவங்க வேற நான் வேறன்னு பார்க்குறத மீறி முடிஞ்ச அளவு, ஸோ எனக்கு பாசம் அன்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ இவங்க நானாக இருந்தா, ஸோ இஃப் தே ஆர் அ பார்ட் ஆஃப் மீ, நான் எப்படி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். பட் திருப்பி நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆஸ் அ சமுதாயமாக ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டோம். ஃபீலிங்ஸ்னால் தப்பு, இந்த சாஃப்ட்னஸ் சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அண்ட் அதுதான் இன்டென்ஷனல் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நோக்கமுள்ள கம்யூனிட்டியாக நம்ம கொஞ்சம் மாறணும். ஸோ இந்த பசங்களும் சரி, ஸோ கால் டிப்பிக்கல் பசங்களும் சரி. ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கிற கம்யூனிட்டி, இப்போ இருக்கிற சொசைட்டிலேயே நம்ம பசங்க எல்லாருமே டெவலப் ஆனாங்கன்னா, ஸோ இந்த ஸ்பெஷல் சைல்டும் சரி, டிப்பிக்கலி டெவலப்பிங்கும் சரி, இந்த டிப்பிக்கல் டெவலப்பிங் ஒரு 18-19 வயசு வரைக்கும் சலன்னு வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் யாருன்ற கேள்வி வரும். கிராஷ், பிகாஸ் அவங்க இன்னொருத்தருக்காகவே பேசிட்டாங்க, இன்னொருத்தருக்காகவே வாழ்ந்துட்டாங்க. 18-19 இயர்ஸில் நான் என்ன பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ ஒரு நோக்கமுள்ள கம்யூனிட்டியாக நம்ம மாற இந்த சில்ட்ரனோட க்ரோத் இப்போ ஸ்லோவாக தான் இருக்கும் 18-19 இயர்ஸ் வரைக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து புரிஞ்சுக்கிறாங்க, சேலஞ்சஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு கரெக்டாக இது ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் ஆச்சுன்னா ஒரு 18-19 இயர்ஸில் அம்மா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த ஒரு ஃபோக்கஸுக்கு தான் இன்றைக்கி தெரப்பி சென்டர்ஸோ இல்லை இந்த அப்பா அம்மா நம்ம பாட்டி தாத்தா நம்ம ஆஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன். ஸோ இது நம்ம இன்றைக்கி பண்ண இந்த சைல்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னொருத்தரோட சேலஞ்ச் கூட எப்படி சேர்த்துக்கணுங்கிறத கற்றுக்குறாங்க. இதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்துடும். இது இன்றைக்கி வந்துச்சுன்னா எனக்கு அதே தான், அந்த 19 வயசில் எனக்கு சைக்கலாஜிக்கல் இல்னஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து 12 வயசு ஆயிடுச்சு என்ன, இதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோக்கஸில் தான். பட் இது திருப்பி
ஒருத்தர் பண்ணுற வேலை கிடையாது, நான் மட்டும் பண்ண முடியாது. இது ஆஸ் அ கம்யூனிட்டியாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த பாப்பா கிட்ட திருப்பி நீ கரெக்டு அவங்க தப்பு இந்த ஃபோக்கஸ் சொல்லாமல் இது உன்னால் முடியுது, இது உன்னால் முடியல, இது இவங்களால முடியுது, இது அவங்களால முடியல. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணலாம், இந்த ஃபோக்கஸில் தான் நான் வந்து அவங்கள பண்ண சொல்லுவேன். கஷ்டமாக அதுதான். இஃப் தே வாண்ட் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் ஃபர்தர் எப்படி கைட் பண்ணணும்னு சொல்லுவேன். தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பேர் மற்றும் ஊர் விவரங்களை சொல்லுங்க ஐயா. மேடம் நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன், தேவிகா பேரு. உங்களோட கேள்விகளை கேளுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ப்பா. எங்க பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது மேடம். 3 வயசு 2 மாசம் ஆகுது. அவ இன்னும் சரியா பேசல. அவ 1 வயசுல பேசினா, 1 வயசு 1.25 வயசுலதான் அவன் கொஞ்சம் நல்லா அம்மா தாத்தா எல்லா வார்த்தையும் பேசிட்டு இருந்தா. இப்ப வந்து எது பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறா, ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறா மேடம். அவளுக்கு வந்து எனக்கு 2ஆவதா இன்னொரு குழந்தை இருக்கு, அது பிறந்து இப்போ 8 மாசம் ஆகுது. அவ பிறந்ததுல இருந்து சுத்தமா பேசவே மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி அவ பிறந்ததுல இருந்து பேசலையா இல்ல இது அவளுக்கு பிரச்சனையான்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் செப்பரேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்களா இருக்குமா? இது வேற யார் இருக்காங்க பாப்பா உங்களை பார்த்துக்க? 2 பேருமே தான் மேடம் இருக்கோம். நான் மட்டும்தான் பாத்துக்கிறேன் இப்ப பாப்பாவை. அவ முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தா, ஒரு 1.25 வயசுல நல்லா பேசினான். இப்ப வந்து சுத்தமா எது பேசினாலும் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறா எங்க கிட்ட. சுத்தமா அம்மா நைனான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப ஏதாவது வேணும்னா கூட கைய பிடிச்சு காமிக்கிறாளே தவிர வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா. எங்க அதான் ஏதாவது தெரப்பி சென்டர் ஏதாவது இருந்ததுன்னா ஆனா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 செஷன்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியணும். ஏன்னா ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னும் போது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு 10 செஷனுக்குள்ளே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கணும். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன். இன்னொன்று திருப்பி இப்போது நம்மளுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பேரண்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவோட அப்பாவோட ஸ்ட்ரெஸ்ஸு சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக திருப்பி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது திருப்பி நான் வந்து பெரிய அப்படிலாம் நான் சொல்ல. ஸோ இப்போ குழந்த வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்கவியாக வேறு மாதிரி இருந்தேன். ஸோ எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு, என்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு வந்து சோஷியல் கனெக்ஷன் இருந்துச்சு. பட் ஒரு பேரண்ட் ஆனதுக்கப்புறம் என் வேர்ல்டே வந்து திருப்பி என் சைல்டை சுற்றி தான் இருக்குது அப்படின்னும் போது இதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ கொஞ்சம் இதுக்கு நான் வந்து எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கணும், இங்கே நான் மேபி எங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை யார் கொஞ்சம் இல்லை நானி யாராவது வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்னை பார்த்துக்க முடியும். ஏன்னா என்னோடய ஃபுல் டே வந்து பெரியவளையும் சின்னவங்களையும் பார்த்துக்கிறதுலையே போயிடுது அப்படின்னா நீங்கள் உங்களோட இப்போ அதே தான் உங்கள் பேர் என்னவோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபோக்கஸில் தான் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ண சொல்லுவேன். பேரலலி தெரப்பி வேணும். ஏன்னா கனெக்ஷன் அதே தான் உங்கள் பெரிய பொண்ணு வந்து கனெக்ஷன் எதிர்பார்க்குறா. அது நீங்களே வந்து நம்மளே கான்ஸ்டன்ட்லி டிஸ்கனெக்டடாக இருக்கும்போது நம்மளால் பசங்க கிட்ட கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணணும், இந்த தேவைன்னு ஒன்று வந்திருக்கு, தேவைன்னு ஒன்று வர்றதே பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இதை நான் என்ன பண்ணணும், இந்த ஃபோக்கஸில் தான் நான் வந்து கான்ஷியஸ்லி ஒர்க் பண்ண சொல்லுவேன். இவ்வளவு நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு, அதையும் தாண்டி ஸ்பீச் டிலே அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் இதே போன்றதொரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.